ஐடியில் நைட்டெல்லாம் முடிச்சிருக்கியா? கால் விட்டுருவான். நைட்டெல்லாம் முடிச்சிருக்கேன். வாடா வலிக்குடா, வலிக்குப்பா. என்னடா வேணும்? எங்க வலிக்கு? டாக்டர்ல போய் செக் பண்ணியா? ஆனாலும் வலிக்க அது எப்படின்னு தெரியலையே அப்படின்னு கேட்டேன். கால் விட்டுருவான். என்னன்னு பார்ப்போம். பா மனோதத்துவ சூட்சம சக்திகளை பற்றி படிச்சிருக்கியாடா தம்பி? படிக்க. மொத்தம் 18 பருவங்கள். அது எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்குது, தமிழில் குறையத்தான் இருக்குது. ஏன்னா தமிழில் உள்ளதை அப்படி 18 சாப்டராக வச்சு பொருளடக்கமாக வச்சு எழுதுனதை அனுபவ ரீதியாக அதை இங்கிலீஷில் 18 பருவங்களாக எழுதிட்டாங்க. அதில் மனவலி அப்படின்னு சொல்லி ஒரு பகுதி இருக்கு. இப்போ நான் என்ன சொல்ல போகிறோம்ங்கிறத ரேஸாக திங்க் பண்ணுறல. மனவலின்னு ஒரு பகுதி இருக்கு. நம்ம மனது நம்முடைய உடலை பற்றியும் நம்மை பற்றியும் முழுமையாக சின்சியராக சிந்திக்க ஆரம்பிச்சாச்சுன்னா லேசாக ரத்தம் பாயிற இடத்தினுடைய உராய்வு கூட ஒரு வலி மாதிரி தெரியும். அப்படிப்பட்ட வலியா அல்லது உள்ளுறுப்புகளில் எதுவும் பாதிப்பு இருக்குதா அப்படிங்கிறத பார்த்தேன். உள்ளுறுப்புகளில் பாதிப்பு இல்லை அப்படின்னா உன் எண்ணத்தில் ஸ்பிரிச்சுவல் லைன்ல ஏதாவது பாதிப்பு இருக்குமா? ஸ்பிரிச்சுவல் என்னது? அந்த மாதிரி உள்ள ஆன்மீக ரீதியிலே பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு. நெகட்டிவ் பூரா மாந்திரிக சம்பந்தமானது, பாசிட்டிவ் பூரா ஞானம் சம்பந்தமானது. சரிண்ணா? அப்ப அந்த மாதிரி உள்ளதுல எதுவும் பாதிப்பு இருக்குமா அப்படிங்கிற ஒரு சில சிந்தனை உன் உள்ளத்துல இருக்கு. அதை இன்னைக்கே நிப்பாட்டி வச்சோம்னா அந்த வலி பூரா ஓடி போயிடும். முடிஞ்சு போச்சா? காரணம் பக்கத்துல வா. குடிக்கலாம். 7 முறை உனக்கு குடிக்கப்பட்டிருக்க. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை, சகசிராரம் ஆகிய 7 ஆதாரங்களுக்கு காஸ்மிக் பவர்னு ஒரு பவர் இருக்கு. அந்த பவரை உன் உடலுக்கு கொடுத்துருக்கேன். இனி இந்த அங்க அவயங்களுடைய வலியெல்லாம் உன்னுடைய சிந்தனைக்கு வராது, அந்த வலி வரவும் செய்யாது. அதையெல்லாம் நின்னாச்சு. இனி நீ தெளிவா இருக்கலாம், தொழிலை ஒழுங்கா பார்க்கலாம். இப்ப இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ல உனக்கு சம்பளம் போதாது, அதனால வேற கம்பெனி நீ தேடிக்கிட்டு இருக்க. ஒரு பக்கம் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஆன்லைன்ல தேடுத. ஆனா வேற கம்பெனி கிடைச்சா சர்டிபிகேட்லாம் இவங்க தருவாங்களா உனக்கு? ப்ரமோஷன் வரும்பொழுது உன்னை வெளியே தூக்கிடுவாங்க, காரணம் விட்டுவாங்க. அதை ஏன் அப்படி சொல்லுதீங்க சாமி? எனக்கு ஏன் நீங்க நல்லதை சொல்லலை? உங்க கம்பெனியுடைய வரலாறே அப்படித்தான். ஒருத்தருக்கு ப்ரமோஷன் வரும் பொழுது அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய ஒரு மூளை உள்ள தூக்கி போட்டு உன்னை அப்படி நீயா வேண்டாம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உனக்கு கஷ்டத்தை கொடுப்பான். இதுதான் உங்க கம்பெனியுடைய சைக்காலஜி. உண்மையா இல்லையா? என்னடா நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால ப்ரமோஷனுக்கு முன்னாலேயே நீ முடிவு எடுக்கணுமா, இல்லைன்னா லாங்கா கொண்டு வேலையை போடுவான், இல்லைன்னா ரொம்ப ஹெவிலோட ஏற்றி வைப்பான். இதெல்லாம் இப்போ நடக்கும். உன்னால மன அழுத்தம் தாங்க முடியாம தத்தளிச்சுக்கிட்டு வருவேன். இதான் இப்ப நடக்கு. உண்மையா? அந்த மனச்சுமைகளை குறைத்து இதே கம்பெனில ப்ரமோஷன் வாங்க வைக்கணுமா, வேற கம்பெனி தரணுமா? இதுலயே உனக்கு ப்ரமோஷனும் தாரேன், ரெட்டித்த மடங்கு சம்பளமும் தாரேன். காரணம் என்னை நினைச்சுக்கா. இரவெல்லாம் வேலை பார்க்கும் பொழுது உன் மனம் தளராம பார்ப்பேன், மகிழ்ச்சி அடைவாய், வெற்றி உண்டு.
நல்லாரு மகனே, ஆனந்தம் அடைவார். எவ்வளவு பெரிய மனிதனா இருந்தாலும் அவன் மனசு நல்லாகிறதுக்கு தான் தெய்வம் தேவைப்படுது. ஆனா எல்லாருக்கும் மனது இருக்கு, மனசு தானே தேவை, உண்மையா இல்லையா? அவ்வளவுதான். என்னம்மா, அதே சென்னை மாநகர் உடல்நிலை சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யார்? என்னப்பா உடல்நிலை? இன்னும் 2 பேர் இருக்காங்களே, யாரெல்லாம்? தலைப்பகுதியில் சரியில்லாதது யார்? தலைப்பகுதியில் சரியில்லாது யாரப்பா? என்ன செய்கிறது? கால் வந்துட்டுவான். கூட வந்தாலும் கூட வந்தாலே கூட வந்தாலும் பிரச்சனை. ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் கூப்பிடுறது மாதிரி கூப்பிடுறோம்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு சென்னையா? 30 வருஷங்களுக்கு முன்னால சென்னை கிடையாது. சென்னை கிடையாது. எந்த ஊர் அது? நீ எந்த ஊர்? சொந்த ஊர்? நான் அரக்கோணம். பார்த்தியா, ஒரு தரம் கால் வந்துட்டு. சரி, 3 கேள்வி இருக்குடா. 1, இப்பொழுது நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய தொழில் சம்பந்தமான மனச்சலனத்துக்கு ஒரு கேள்வி. உடல் சம்பந்தமானதுல 3 உறுப்புகள் பாதிக்கப்பட்டிருக்கு. என்னவெல்லாம்னு பார்த்தேன். கழுத்துல இருந்து தலைக்கு செல்லக்கூடிய நரம்பியல் முகவாதத்தை உருவாக்குமோ என்னும் ஒரு பயம் ஒன்று. சரியா? இன்னொன்னு, உள்ளுக்கு இருக்கக்கூடிய நுரையீரல் மூலமாக பிரீத்திங் பவர்ல ஒரு டிஃபரண்ட் இருக்கு அப்படிங்கிற ஒரு சிந்தனை. என்னடா? அதுக்கு அடுத்ததாக நடுமுதுகுல இருந்து இடுப்பு வர உட்கார முடியாம வாய்வு பிடிச்ச மாதிரி ஒரு பிடிப்பு. ஆனா அது வாய்வு இல்லை, ஆனா அந்த பிடிப்பு மட்டும் என்னை விட்டு போக மாட்டுக்கு, சரியா இயங்க முடியல. இந்த 3 விதமான நிலை உன் உடம்புல இருக்கு. சரியான? 1. 3ஆவதாக, ஒரு மகன் ஒழுங்கா படிச்சு உத்தியோகத்துக்கு போவானா அல்லது வேற எதுவும் பிசினஸ் பார்க்க வேண்டிய நிலைமை வருமா அப்படிங்கிற ஒரு கவலை உன் உள்ளத்துல இருக்கு. என்னடா, எதுவும் தாத்தா பொய் சொல்லுதுனா? அதனால இந்த 3 விதத்திலையும் தொழில் சம்பந்தமான முன்னேற்றத்தை இந்த நொடிப்பொழுதுல இருந்தே, இந்த சித்திரை முதல் மாதத்திலிருந்தே உங்களை ஓங்காரமா வாழ வச்சு வருமானத்தை குவிச்சு தாரேன். ஒரு பயலுக்கு சினிமா சம்பந்தமான ஆசை மண்டையில ஓடிக்கிட்டு இருக்கும், புரியுதா? அதுக்காக நீ சினிமா டிக்கெட்ல போகலாமான்னு நினைச்சிடாதீங்க. ஆனா அந்த ஆசை இருக்கும். தலையாட்டிட்டீங்கன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. ஒருத்தன் பிசினஸ் பார்ப்பான், ஒருத்தன் கவர்மெண்ட் ஸ்டாஃபா போவான். படித்தாரு. இவனுடைய உடல்ல நரம்பு சம்பந்தமான பிணிக்கு ஆயுர்வேதிக் மசாஜ்ல சரியாயிடும். நுரையீரல் சம்பந்தமான விஷயத்துக்கு உள்ளீடான மருந்துகளே சரியாக்கும். 3 முறை என்ன பார்க்கும் பொழுது நல்ல திருமேனியா ஆயிருவேன். உன் நோயெல்லாம் போயிடுது. கால் வந்துட்டு வரலாம். அப்படியா? எதிர்பார்த்தாங்களா? கொடுத்துருவோம். இப்போ ஒரு இடத்துல இருந்து அப்படி சொல்றதை விட கொஞ்சம் அமௌண்ட் தேவைப்படுது. அதை கருப்புசாமி வாங்கி தந்துட்டாருன்னா கொஞ்சம் விடுதலையா ரிலீஃபா எல்லா வேலையும் பார்த்துக்கலாம். அதையும் வாங்கி தரேன், உங்க எண்ணங்களை நிறைவேற்றி தரேன். வேற என்ன வேணும்? நிமிந்து உட்கார், யாரும் தொடாதுங்க. நல்ல கவனம். கண்ணை முடிக்கா. இந்த பாரு, இந்த கை 2ம் இந்த காதை தொடரும். அப்படி கும்பிடு பார்ப்போம். கும்பிடணும். நல்ல கண்ணை மூடிட்டு கும்பிடணுமா? நல்ல
ஆ கீழே போட்டுக்கலாம். இன்னையிலிருந்து உன்னுடைய மன அலைகள் அந்த காது பக்கம் அதிகம் செல்லும். அந்த புலன் உனக்கு ஒழுங்காக இயங்கிடும். அதுக்கு உள்ளே எதுவும் சவ்வுகள் எதுவும் பாதிக்கப்பட்டிருக்கான்னு பார்த்தேன், எதுவுமே பாதிக்கலை. புரியுதா? அது வந்து பறை இயக்கம் அப்படின்னு ஒரு இயக்கம் இருக்குது, அதனுடைய உராய்வுகள் குறைவு. இன்னையிலேருந்து அது மாறி போயிடும். தைரியமாக இருக்கு. கால் வந்துடுவோம். கர்மசாமிக்கு வாடா செல்ல மகனே, ஒடியா. மனைவி மக்களை உயிராக கருதி இந்த உலக வாழ்க்கையை கழிச்சுக்கிட்டு இருக்க நீ. எல்லா வெற்றியும் நடக்கும். சந்தோஷமா இரு. பையனுக்கு காலேஜ் சீட்டு ட்ரை பண்ணுறேன், கிடைச்சாச்சு. சந்தோஷமா இரு, மகிழ்ச்சி உண்டு. வா. அலுவலகத்தில் வந்து இப்போ வேலை போயிட்டு இருக்கு, ஆனால் கொஞ்சம் இதுவாக இருக்கிறது தான் சரி. அதெல்லாம் அப்படியே சொல்லி முடிக்கணும். ரெண்டாவது தடவை கேட்குறீங்க. தொழில் தொடங்கணும்னா இல்லாட்டி இல்லை, இது கொஞ்ச நாள் ஓடட்டும். 6 மாதம். சரிங்க சார். நல்லா இருப்பா. 10 நாள் இல்லையே, எப்போ வேணாலும் இங்கே வந்து பார்த்துக்கலாம். பராசக்தியை நினைத்துக்கொள், கருப்பசாமி என்று சிந்தித்துக்கொள், எல்லாம் நல்லதே நடக்கும். உணர்ந்து கொள்ளுங்கள். கருப்பசாமி அதே சென்னை மாநகர் சொத்து டாக்குமெண்ட் சம்பந்தமாக நீதிமன்றத்தில் தொடர்புடையவர் யார்? நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் என்னப்பா வழக்கு? கோர்ட்ல கிடக்கா? கால் வந்து என்னக்கா? அப்படியா? சரி. புரட்டாசி 3வது சனிக்கிழமைக்கு பிறகு இந்த வழக்கில் உன் பக்கத்தில் சார்பாக வெற்றி கிடைக்கும். ஆனால் அது உங்களுக்குள்ளே பேசியே முடிவெடுக்கக்கூடிய நிலையில் அந்த வெற்றி கிடைச்சிடும். புரியுதா? அதை நான் ஜெயிச்சு தரேன். ஒரு பிள்ளைய பற்றி மனத்துக்குள்ள ஒரு குழப்பம் இருக்கு, என்ன செய்யலாம்? பக்கத்தில் வா. வருத்தப்படக்கூடாதுப்பா. அந்த வாழ்க்கையை நல்லாக்கி தர, கவலை இல்லாமல் இருக்க வைக்க கூட இருக்க, மனதை நல்லா வைக்க வர சொல்லுங்க. கால் வந்துட்டு வா. நீங்க இரு, நான் பார்த்துக்கிறேன். என்ன படிச்சிருக்க? ஸ்கேன் எடுத்தீங்களா? என்ன சொன்னாங்க? நீங்க கண்ணை கொடுப்போம். சரி, கால் வந்துட்டு வரலாம். எதிர்பார்க்காமல் வலி வருகிற பொழுது அப்படி ஏப்பம் வர்றது மாதிரியே ஒரு ஃபீலிங் சேர்த்து வருதேன். உண்மைதானே? அது என்னன்னு பார்த்தேன். கர்ப்ப வாயுன்னு சொல்லி ஒரு வாயு இருக்கு. அது எங்கிருந்து தொடங்கும்னா கர்ப்பப்பையிலிருந்து தொடங்கும். தொடங்கி அப்படி மேல் நோக்கி வருகிற பொழுது கடினமான வலியும் எரிச்சல் உணர்வும் சேர்ந்து வருது. இதுதான் நடக்கும். இதை வந்து ஸ்கேனில் இது ஏன் தெரியாது அப்படின்னா, காற்றை ஸ்கேன் எடுக்க முடியுமா? முடியுமாப்பா? முடியாது. அதனால் இப்படி ஒரு வாயு இருக்குது, அதை இந்த பொழுதே நிறுத்தித்தாரேன். இன்னையோட அந்த வலிக்கு முற்றுப்புள்ளியும் வைக்க. கால் வந்து வா, பக்கத்தில் வா. தொடக்கூடாது. இப்போ வந்து அவன் ஏன் பிள்ளை, ஓம் பிள்ளை கிடையாது. ஓகே? என்னையே நினச்சிக்கணும், மனதுக்குள்ளே தியானம் பண்ணிக்கணும். இந்தா இப்படி
இன்னிலிருந்து நின்றோம். மனசு அந்த வலியின் பக்கம் போகாதே, நெல் போடு. அடுத்து பேசுவோம் மகனே. ஒரு கல்லுல 4 தேங்காய் அடிக்கணும்னு நினைக்கியா நீ? இருவனை பாரு. புதானதே கர்மசாமி. ஆமாம், சிவகங்கை கரையினிலே சிவகாமி தவம் இருப்பாள். சிவகங்கை. சென்னை மாநகர்களே, கொஞ்சம் அமைதியாக இருங்கள். மீண்டும் சந்திப்போம். சிற்றபையில் ஈசனோடு சேர்ந்து நடம் ஆடிடுவாள். சிவகங்கை அம்மா உனக்கு சிவகங்கையா? சிவகங்கை தான். உங்களை தானு நான் கூப்பிட வேண்டாமா? நல்ல மனதனை விட்டு காலம் வீட்டுக்குள்ள போக முடியலையே, அதான் பார்த்தேன். என்னன்னு கேட்கிறேன். பக்கத்தில் வரலாம். கண்ண முடிக்காங்க 2 பேரும். ஒண்ணுங்க. சரி, ஒன்று போல காரணம் சொல்லலாம். மலையை நாடி மயில் நிற்குதா ஐயாவும் வளம் கொழிக்குதா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். தில்லையிலே எம்பெருமான் நடராஜர் தாண்டவம் ஆடுவது போல இப்போ வறுமையும் கஷ்டமும் தாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்கு குடும்பத்துல. உங்களுக்கு சேர வேண்டிய உரிமையான சொத்துக்கள் சம்பந்தமானதும் கொஞ்சம் மன கஷ்டத்திலையும் பகையிலையும் தான் இருக்கும். அதையெல்லாம் மீட்டி தரக்கூடிய நேரம் வருமா, அல்லது அதை அப்படி விட்டுட்டு எங்களுக்கு பிரயோஜனம் இல்லாம போயிருமா அப்படிங்கிற ஒரு ஏக்கமும் தாகமும் உள்ளத்துல இருக்கு. இருக்கா இல்லையா? கால் வந்துட்டு அதனால இப்ப இருக்கக்கூடிய பண கஷ்டத்தை நான் தீர்த்து தாரேன். சொத்து விஷயத்தை பின்னால பார்ப்போம். வெகு விரைவில் ஒரு கல்யாணத்தை செஞ்சு கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை உருவாக்கிறோம். சொல்லுது தப்பா நினைக்கியா? ஒரு வார்த்தை சொன்னோம்னா அதுக்குள்ள 1000 அர்த்தம் இருக்கு. புரியுதா? ஏன் அப்படி சொல்ல முடியும்னா, மலையில இருந்து முருகப்பெருமான் இறங்கி வராரு. உன் குடும்பம் இருதார யோகம் உள்ள குடும்பம். உன் வீட்டுக்காரர் வகையும் அப்படித்தான், வாரிசுகளும் அப்படித்தான். அதனால கால நேரத்தை சரியாக ஆக்கி மனக்கோலத்தை உருவாக்கிட்டோம்னா அந்த பாதிப்பு வராது. புரியுதா? அதனால முதல்ல பண கஷ்டத்தை தீர்த்து தாரேன். அதுல இருந்து 1.5 ஆண்டுக்குள்ள கல்யாண காரியத்தை உருவாக்கி உங்களெல்லாம் சுபிட்சமா வாழ வச்சிருவேன். காரணம் சொல்லலாம். இந்தா பணம் பெருகும், மங்களம் உருவாகும். வெற்றி அளித்தார். இன்னும் ஒரு முறை பார்க்க வரும்போது அதை சரி பண்ணுங்க. இன்னைக்கு இதுக்கு உத்தரவு இல்லை, சரியா? அடுத்த முறை. அதே சிவகங்கை எல்லை குழந்தை பாக்கியம் தேடி வந்தவர்கள். ஆலம் விழுதுகள் போல் சொந்தம் 1000 வந்துமென்ன வேறென நீ இருந்தாய், அதில் நான் வீழ்ந்து விடாதிருந்தேன். உன் கண்ணில் நீர் வடிந்தால். கண்ணுக்கும் காலுக்கும் என்னடா வித்தியாசம் உலகத்துல?
காலு நடக்கும், கண்ணு பார்க்கும். இதுதான் நீங்க புரிஞ்சுக்கிட்ட வித்தியாசம், அப்படிதானே? ஆனா அதுல ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கும். கீழோர் மறப்பர், மேலோர் நினைப்பர். என்ன அர்த்தம்? கீழோர் மறப்பர், மேலோர் நினைப்பர். அன்பு சார்ந்த 2 பேர்கள்ல நான் இப்ப கணவன் மனைவி நீங்க 2 இருக்கீங்க. நீங்க 2 பேர்ல நீ வெளிநாட்டுக்கு வேலைக்கு போற அப்படின்னு ஒரு கற்பனையை வச்சு கொடுவோம். அப்படி வைக்கும்பொழுது நான் போயிட்டு வரேன்னு சொல்லும் பொழுது உன்னுடைய காலு நடக்கிறதுக்கு துடிக்கும், வண்டியில ஏறதுக்கும் போவதுக்கும், கீழே பாசத்தை மறந்து போவதுக்கு துடிக்கும். ஆனா உன் கண்ணுல கண்ணீர் மட்டும் ஒழுகிக்கிட்டே வரும். என்னத்துக்கு? அன்பு பாசத்தை நினைச்சு கண்ணீர் செருகும். அதைத்தான் சொன்னா, கீழோர் மறப்பார், மேலோர் நினைப்பார். மேலோருங்கிறது கண்கள், கீழோருங்கிறது கால்கள். இதை ஏன் உங்களுக்கு சொன்னேன்? அந்த அளவுக்கு பாசமும் அன்பு நிறைந்த கணவன் மனைவி நீங்க 2 பேரும். உங்களுக்கு ஒரு உருப்படியான ஒரு பாலம் போல ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கணும். ஆனா உங்களுக்கு மட்டும் 2 பிள்ளை சாமி வர கொடுத்துருக்காரு. ஒண்ணு என் தங்கை காளியே வந்து பிள்ளையா பிறப்பா, இன்னொன்னு நான் கருப்பசாமியே வந்து பிள்ளையா பிறப்பேன், கால விட்டுவாங்க. ஆனா 2 பிள்ளை இல்லடா, 3 வயதுக்குள்ளே ஒரு பிள்ளை பிறந்து 3 வயதுக்குள்ள இன்னொரு குழந்தை பிறந்துடும். ஆனா மூத்தது பொம்பளை பிள்ளைடா. கர்மசாமிக்கு வாடா செல்லம், ஐஸ்வர்யமாயிரு, மகனே ஆனந்தமாக இருப்பாயாக, நலம் பெறுவாய். கர்மசாமி சிவகங்கை எல்லை தன்னுடைய பிள்ளைகளை பத்தி மனநொந்து கேட்க வந்தவன். 2 யாரு? அண்ணன் தான். இருந்தாலும் வேறன்னு சொல்ல வைக்கலாம் வாயி. இந்த உலகத்தினுடைய உலகம் அவ்வளவு தானே. ஒன்னாவே இருந்தா சாப்பிட முடியுமா? அந்த விரல் ஒன்னா இருந்தா சாப்பிட முடியுமா? அப்படி 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 இருந்தா சாப்பிட முடியும். என்ன இன்னொரு தடவை காலம் விட்டு வரலாம். அவரு சொல்லுறாரு 10 வயதுக்கு மேல பங்காளியாம். விவரமா வரைகிற என்னப்பா வேணும்? வந்து கல்யாணம் பண்ணணும், ஏதோ ஒரு வழி சொன்னால் இன்னைக்கு சொல்லலடா கசக்கு. அவன் இஷ்டத்துக்கு கல்யாணம் முடிக்கணுங்கிற ஒரு நிலைமை வந்தா நம்ம ஏற்றுக்கிடவா முடியும்? ஏற்றுக்கலாமா? கால் விட்டுவா. ஒன்னும் பிரச்சனை இல்லை. கல்யாணத்தை நம்மளே பார்த்து பேசி முடிக்கிற மாதிரி ஒரு செல்வத்தை தாரேன். ஆவணியில கல்யாணம் நடக்கு, ஆனந்தம் பெறுவோம். புண்ணியம் வருங்க. இன்னொரு கேள்வி இருக்கும், முடிங்குத சொல்லு. கோயிலை பத்தி கேளான்னு. என்ன கோயில்? அம்மன் கோயில் ஒன்று எங்களுக்கு வந்து விவரம் தெரியாம சின்ன பிள்ளையில வந்து எங்க தாய் தப்பன்னு கூட தெரியாது. நாங்களாம் பார்த்தா ஒருத்தர் சொன்னதை வச்சு போய்கிட்டு இருக்கோம். ஆனா அந்த கோயிலா வேற கோயிலாங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அந்த கோயில் தான், அதே கோயில் தான் பயன்படுத்தலாம். புண்ணியம் உண்டு. வாழ்